நான் ஜுபேர் அவர்கள்ட்டேருந்தே ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நாளைய தீர்ப்பு யாருக்கு சாதகம்? நாளைய தீர்ப்பு அது அதுவோ நானும் என்னைய கண்மையா வண்டிச்சுக்கிறேன். இல்ல எஸ்எஸ்சி எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தா அன்னைக்கே நாளைய தீர்ப்பு எங்க தலைவரோட அப்பா எவ்வளவு பெரிய ஞானி பாருங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இல்ல இப்ப என்னன்னா, நாளைக்கு இந்த தேர்தலுடைய ரிசல்ட் வரப்போது எல்லாம் தெரியும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் நோக்கம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆயிடுச்சு, குடும்பத்தில் பேசக்கூடிய ஒரு தேர்தல் ஆகி போச்சு. அப்படிங்கும் போது எல்லாருக்குமான எதிர்பார்ப்பு. நம்ம என்ன சொல்றதா டிஸ்க்ளைமரா ஒரு சின்னதா சொல்லிடலாம், தேர்தலுங்கிறது 5 வருஷத்துக்கு வரும். இதுக்காக நீங்க ரொம்ப மெனக்கெடுத்துக்கிற ஒரு வழக்கத்தை விட ஒரு கூடுதல் எக்ஸைட்மென்ட் பார்க்கறோம் இந்த எலெக்ஷன். அதிகப்படியான ஏன்னா குடும்பங்கள்ல பேசுறாங்க, குழந்தைகள் பேசுது. அப்படிங்கும் போது நீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாரும் குடும்பங்கள் கொண்டாடும் தேர்தல், குடும்பங்கள் கொண்டாடும் தேர்தல் தான் இந்த தேர்தல். அப்படிங்கும் போது இதுக்கு நம்ம ஃபேமிலி சப்ஜெக்ட் நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் என்ன சொல்றோம், தேர்தல்ல வெற்றி தோல்வி யூஏ இருக்கு போட்டிருக்கேன் இந்த படம். இல்ல யூஏலாம் தாண்டி வந்தது போலவே. அதனால வெற்றி தோல்விங்கிறது சகஜம். இதை எப்படி வேணாலும் எல்லாரும் எடுத்து கார்ட்டூன் நெட்வொர்க் பாக்குற குழந்தையில இருந்து இந்த ஆண்களின் மெகா சீரியலான இந்த டிபேட் பாக்குற வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பையும் கவர்ந்திருக்கக்கூடிய வண்ண சித்திரமாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்கவுங்க வேண்டப்பட்டவர்கள், அவங்க ஆத்மார்த்தமானவர்கள் வெற்றி பெறணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் நடத்திருக்காரு. எல்லாரும் அவங்கவுங்க ஆசைகள் வெளிப்பாடு நடத்தி அவங்க ஆட்கள்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அது ஒன் சைடா போனதுனால தப்பா போச்சு அப்படிங்கிறாங்க அவரை. அதனால கருத்து கணிப்பில் அவங்க போட்டிருக்காங்க. உண்மையிலே பாக்குறப்ப அந்த பெட்டியை திறந்தா தான் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த உண்மையிலே மௌன பெட்டியில எங்களுக்கு சாதகமா தான் இருக்குன்னு ஒரு முத்தரப்பும் கான்ஃபிடென்ட்டா இருக்கிற ஒரு சூழலையும் பாக்குறோம். ஆமா ஆமா. அவங்க என்னன்னா விஜய்ங்கிற சைலண்டா இருக்கு, ஒரு தரப்பு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. இல்ல விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இந்த முறை ஒரு பெரிய ஒரு ஓட்டை பிரிக்கிறார், ஒரு பெரிய லெவல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் பிரிக்கிறார். அப்படிங்கும் போது அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எங்க ஓட்டு இல்லைங்க அவங்க ஓட்டுத்தாங்க, அவங்க ஓட்டுத்தாங்க அப்படின்றாங்க. ஆனா ஓட்டை பிரிச்சிருக்கிறார். ஒரு 20% வரைக்கும் நம்மளே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 20% வரைக்கும் ஓட்ட பிரிக்கிறார் விஜய். 20% வரைக்கும்ங்கறீங்களா? 20% வரைக்கும். ரூரல்ல 20%, சென்னையில 25%க்கு மேல போகும். செகண்ட் பிளேஸ் அவங்க சில இடங்கள்ல வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்ப சொல்லலாம். அப்படிங்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க, அவங்களுக்கு தான் பாதிப்பு. அவங்க ஓட்டு பிரிச்சா எங்க ஓட்டு ஸ்டாண்டர்டா இருக்குல்ல, நாங்க லூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. மாறி மாறி அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. நம்ம பார்த்த வரைக்கும், நம்ம விசாரிச்சது வரைக்கும், நம்ம ஸ்டடி பண்ணது வரைக்கும் 20% குறையாம விஜய் ரூரல்ல பிடிக்கிறார். சிட்டிக்குள்ள 25 to 30 வரைக்கும் பிடிக்கிறார். ஓகே. அப்படின்னு பாக்குறப்ப திமுகவுக்கான ஒரு கூட்டணி பலம், கட்சிகளுக்கான அந்த பேஸ் டெக்ஸ்சர் இதெல்லாம் பாக்குறப்ப திமுக வெற்றி பெறும். சோ உங்க அனாலிசிஸ்ல விஜய் அதிகமா பிரிக்கிறது அதிமுகவுக்கு போகிற எல்லார் ஓட்டையும் பாரபட்சம் இல்லாம பிரிச்சிருக்காரு. அதிகமா பிரிச்சது அதிமுக. அதிமுக ஏன் பிரிச்சாருன்னா, அதிமுக அரசியலே அவர் பண்ணார். எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துறது, சாட்டையை கையில் எடுக்கிறது. அப்புறம் அதிமுக அந்த அரசியல் நம்ம ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதிமுக அரசியல் தான் விஜய் பண்றாரு. இப்ப திமுக அரசியல் அப்படிங்கிறது மதவாத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இதை விஜய் பேசவே இல்லையே. ஓகே. அப்படிங்கிறது ஆல்ரெடி போட்டுட்டு இருக்காங்க. சோ ஏடிஎம்கே ஸ்பேஸ்க்கு தான் குறி வச்சிருக்காரு. அதனால பாதகம் சேதாரம் அதிமுகவுக்கு அதிகமாக இருக்கும், திமுகவுக்கும் இருக்கும். அதுல நிச்சயமா திரு நந்தகுமார் அவர்கள் மாறுபடுவார்னு நினைக்கிறேன். திரு நந்தகுமார் அவர் அதிகமா பிரித்திருப்பது அதிமுகவுக்கு வந்திருக்க வேண்டிய ஓட்டு, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ். ஏன்னா அதிமுக என்ன ட்ரெயிட்டை எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல எடுக்குமோ அதை அவர் எடுத்திருக்கிறாரு. அவருடைய ஈர்ப்பு அதனால அதிமுக வாக்க கூடுதலா பாதிப்பாருங்கிறது ஒரு தியரி. நீங்க இதை மறுப்பீங்களா, ஏற்கிறீங்களா? இல்ல, இப்ப நம்ம அதை ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்காளர்களுடைய ஓட்டர் ப்ரொஃபைலை எடுத்து நம்ம செக்மெண்ட் பண்றோம். அப்ப இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி அதிகமா இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா இளைஞர்கள் போயிட்டு இருக்கு. இதை பல தடவை நான் சொல்லியிருக்கேன். இளைஞர்கள், மகளிர், சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி, அதே மாதிரி SC ST. இப்ப அதை நம்ம சொல்லும் போது பூரா பெரிய அளவுக்கு இதுல ஆரம்பத்துல யாருமே ஒத்துக்காம இருந்தாங்க. விஜய் அண்டர் எஸ்டிமேட்ன்றாங்க. விஜய் ஒரு 15 to 20% போவாருன்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கும்போது நந்தகுமார் என்ன இப்படி எல்லாம் நம்பர் சொல்றாருனாங்க. 25 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்னோம். பட் இப்ப நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இப்ப நம்ம அந்த ஓட்டு எங்க அவர் பாதிப்பார் அப்படின்னா, எப்ப எங்க அதிகமா இருக்குதோ அங்க இருந்துதான் அதிகமா எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்ப அந்த 4 பக்கெட் சொல்லும் போது இதுல மகளிர் வாக்கு மட்டும்தான் அதிமுக திமுகல ரெண்டுலயும் இருந்து ஈக்குவலா எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனா நீங்க மத்த 3 செக்மெண்ட் பார்க்கும்போது திமுகவுடைய கோர் பேஸ் நினைக்கிறீங்க. திமுகவுடைய கோர் பேஸ். அப்ப இந்த 4 பக்கெட்ல ஒரு பக்கெட் தான் கம்பைண்டா அதிமுக திமுகல இருந்து ஈக்குவலா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே ஒழிய மீதி
இந்த இளைஞர்கள், சிறுபான்மையினர், SC/ST வாக்கை எடுக்கிறது பிரதானமா வந்து திமுக இருந்து எடுப்பாரு. அப்ப என்னுடைய ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு திமுக ஒரு ஓட்டு எடுத்தாருன்னா அதிமுக ஒரு ஏட்டு எடுத்தாருன்னா திமுக இருந்து 2 ஓட்டு எடுப்பாரு. அப்ப அதிகமா வந்து விஜய் அவர்களுடைய வருகை யாரை பாதிக்க கூடும் அப்படின்னாக்கா திமுக. ஏன்னா போன தடவை அவருக்கு கருப்பு சிகப்பு சைக்கிள் எல்லாம் போட்டு திமுக போட்டுக்கிட்டாரு. ஆமா. சோ அப்ப வந்து அவருடைய வாக்கு வந்து இன்னைக்கு இல்லாம போகுது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம வெளியிருந்து அனலைஸ் பண்ணும்போது இதுதான் நமக்கு தெரியுது. அப்ப வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு தான் பிரதானமான வாக்கு போகும்னா அவங்க கிட்ட இந்த 4 பக்கெட்ல 3 பக்கெட் பெருசா இல்ல. உங்க பார்வையில ஒரு அதிமுக ஓட்டு எடுத்தா 2 திமுக ஓட்டு எடுக்கிறாருங்கறீங்க. நம்ம அதை அனலைஸ் பண்ணுவோம். திரு ராஜகம்பீரன் அதுல மாறுபடுறீங்களா? நிச்சயமா வந்து திமுக அதிமுக வாக்கு வங்கி என்பது அப்படியே தான் இருக்கு. திமுக அதிமுக 2 பேரோட வாக்கு. அந்த வாக்கு வங்கியெல்லாம் யாரும் வந்து எடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் அறியாமை சார்ந்த கருத்து. புதிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து இளைஞர்கள் அவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. தமிழ்நாட்டில் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு சொல்லக்கூடியவங்க எப்பொழுதுமே ஒரு 10% நிரந்தரமா இருக்காங்க. ஸோ உங்க அசஸ்மெண்ட்ல அந்த 10% ஒட்டி தான் இருக்குமா? 10% கொஞ்சம் இந்த சினிமா அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கொஞ்சம் சேரும். அதனால ஒரு 10-15% தான் இருக்குமே தவிர அவர் எந்த தாக்கத்தையும் அவரால் உண்டாக்க முடியாது. நாளைக்கு இதே நேரத்துல எல்லாம் அவருடைய தோல்வி முகத்தை வந்து இந்த உலகம் பார்க்கும். அப்படி எதுவுமே நிகழ போறதே இல்ல. எந்த மாற்றம் நிகழாது. தேர்தல் அரசியல் இவ்வளவு தைரியமா சொல்றீங்களே? ஆமா, நான் தைரியமா தான் சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோ நாளைக்கு கூட சுத்திட்டு தானே இருக்கான். ஆனா அந்த தைரியத்துல தான் நான் சொல்றேன். 3வது அணி என்பது தமிழ்நாட்டு அரசியலிலே எப்பொழுதுமே அதிமுக வேணாம் திமுக வேணான்னு சொல்லக்கூடியவங்க எப்பவுமே அதை நம்பிதான் பாமக தொடங்கப்பட்டது, அதை நம்பிதான் மதிமுக தொடங்கப்பட்டது, அதை நம்பிதான் தேமுதிக வந்து தொடங்கப்பட்டது, அதை நம்பிதான் மக்கள் நீதி மையம், அதை நம்பிதான் நாம் தமிழர் கட்சி, அதை நம்பிதான் இப்ப தாவேகா. இது சுழற்சி முறையில அந்த லீக்ல தான் வைக்கிறீங்களா? வேற தினிஷா புதுசா கூட்டணியில வேட்பாளர் அறிமுகம் செய்யும் போதெல்லாம் அந்த கூட்டம் மாநாடு மாதிரி இருந்துச்சு, பொதுக்கூட்டம் மாதிரியே இல்ல. மக்கள் நல கூட்டணி ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே புலங்காயும் அடைஞ்சாங்க. ஆனா எதுவுமே தாக்கத்தை ஏற்படுத்தல. பல தலைவர்கள் தோற்று போனாங்க. அதுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட விஜயகாந்த்ல இருந்து மிக முக்கியமான தலைவராக இருந்த திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் தேர்தல் அரசியல் திருமாவளவன் பெரிய அளவில் தோற்றவர் கிடையாது. அவர் அதுல தோற்று போனார். அல்ல, அது ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது நடந்த தேர்தல். இந்த முறை அவருக்கு வேற கூடுதலான வசதியான வாய்ப்புகள் இருக்கு. சோ திஸ் வில் பி டிஃபரண்ட் அப்படிங்கறாங்க. கல அரசியலுக்கே செல்லாதவர். அவர் தொகுதிக்கு அவர் கட்சிக்காரங்க போட்டியிடுற தொகுதிக்கே அவர் போகலைங்கிறது அல்ல, அவர் போட்டியிடுற தொகுதிக்கே அவர் போகாதவர். போனாரு, வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு ஒரு முறை போனாரு. அப்புறம் அந்த தேவாலயத்துக்கு வந்து மண்டியிடுவதற்கு ஒரு முறை போனாரு. ரொம்ப ரேரா தான் போனாரு. எல்லா தொகுதி முழுக்க சுத்தி வர்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா நகரங்களும் கிராமப்புறங்களும் எல்லா சமூக மக்களையும் சந்திக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வழக்கமான வேட்பாளருக்கான எதையுமே பிள்ளையார் மாதிரி. யார் ஞானப்பழம் வாங்கினது மறந்து போச்சு. பிள்ளையார் மாதிரி இங்க சுத்தி வந்துட்டார் போல. அதெல்லாம் புராண கதைகளுக்கு பொருந்தலாம், உழைப்பின் வரலாற்றுக்கு பொருந்தது. அதெல்லாம் ஒரு நாள் நடக்க வாய்ப்பே இல்ல. பட் நீங்க வாக்காளர்கள் அப்படிலாம் வாக்களிக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி 10-15% இருக்கலாம், இவர் சொல்ற மாதிரி 20-25% இருக்கலாம், அவர் சொல்ற மாதிரி மேல போகலாம். எப்படி பார்த்தாலும் இந்த எலெக்ஷன் வந்து விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லையா? ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா தான் எலெக்ஷன். ஸ்டாலின் வேண்டும் என்பதுதான் பெரும்பான்மை வாக்கு வங்கியா மாறப்போகுது. எதிர்க்கட்சி வரிசையில யாரு வந்து அமர போறார்கள் அப்படிங்கிறதுல இப்ப எடப்பாடி இருக்கிறாரு, அவங்களுடைய வாக்கு வங்கியை யார் பாதிக்க போறாங்க, அந்த 2வது இடத்துக்கான போட்டியா தான் நான் பார்க்கிறேன். எதிர்க்கட்சி வரிசையில அது அப்படியே திமுகவினுடைய ஆட்சி தொடரும். 2வது இடத்துல ஏதாவது சேதாரத்தை உண்டாக்குறாரா அப்படிங்கறதான் கேள்வியை. 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி திரு நந்தகுமார் அப்படிங்கிறார். இல்ல, அதாவது வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கிறது வந்து விஜய அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இஸ் a dark horse. இப்ப இவரு நம்ம ராஜகம்பீரன் நடக்குதோ அதையும் சேர்த்து பார்க்கணுமோ? இல்ல, இப்ப அப்பாஸ் சொன்னதுல வந்து எனக்கு என்ன உடன்பாடுன்னா, இப்ப விஜய் அவர்கள் வந்து மத்த முதல்வர் வேட்பாளர்கள் உழைச்சது அளவுக்கு உழைச்சிருக்காருன்னா இல்ல. இதை நான் பல நேரத்துல சொல்லியிருக்கேன். விஜய் கிட்ட உழைப்பின் போதாமை இருக்கு. சப்போஸ் இன்கேஸ் வந்து விஜய் அவர்களுக்கு நாளைக்கு எதிர்பாராத ஒரு ரிசல்ட் வந்து ஒரு நெகட்டிவா கிடைச்சதுன்னா அது விஜயனுடைய உழைப்புனாலங்கிறத நான் பல இடத்துல பதிவு பண்ணிருக்கேன். அவரோட பேர் மினிமமா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் ரொம்ப வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாருன்னா வாட் வில் பி ஹிஸ் வர்ஸ்ட், வாட் வில் பி ஹிஸ் பெஸ்ட்? இல்ல, இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய கணிப்பு அவர் 25% போறது கூட மினிமம் நான் நினைக்கிறேன். மினிமம். ஏன்னா அதோட வந்து இப்ப ஆமா, அதாவது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் 15-20 இருந்துச்சு. இப்ப வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு ஹைப்பா இருந்துச்சுன்னா கூட இஃப் வி ஃபில்டர் சம் ஹைப்னு வச்சா கூட ஒரு 25 வந்து கம்ஃபர்டபுளா ரீச் பண்றது. 25னா சீட் கன்வர்ஷன் இயல்பா நடக்கும்ல?
25 போகணுங்கிற அவசியமே இல்ல. அதனாலதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, இன்னைக்கு நீங்க உத்தரப்பிரதேஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 1993 தேர்தல்ல பகுஜன் சமாஜ் பார்ட்டி வெறும் 11.1% வாங்கி 67 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்ப நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். அப்ப வந்து இது வந்து 30% ஓவராலா தமிழ்நாடு பூரா கிராஸ் பண்ணாதான் சீட் வருது. எக்ஸாம்பிள்னா சமீபத்துல ஜெகன்மோகன் ரெட்டி பெற்ற தோல்வியில அவர் வந்து அவருக்கும் சந்திரபாபு நாயுடு அணிக்குமான வாக்கு சதவீத வித்தியாசம்னு பார்த்தா சொற்பம். ஆனா அவர் சொற்பமான சீட்டுகளை தான் பெறார். பர்சன்டேஜ் சற்றேறக்குறைய ஒண்ணு. ஆனா வந்து சீட் கன்வர்ஷன் பார்த்தா அதிரிபுதிரியா டிடிபி அலையன்ஸ் இவர் ரொம்ப சொற்பமா பெறார். அப்சல்யூட்லி. அதனாலதான் நான் சொன்னேன் இது மேத்தமெட்டிக்கலி ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. நீங்க 2001க்கே வந்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடைப்பட்ட தனிப்பட்ட கட்சியினுடைய வாக்கு வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 0.5%. அதிமுக ஜெயிச்ச சீட்டு 132, திமுக ஜெயிச்ச சீட்டு 31. அப்ப நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்டா இருக்கிறனால எந்தெந்த தனி தொகுதிகள் எல்லாம் வந்து, ஏன்னா இது ஒரு 4 கார்னர் ஃபைட்டுங்கிறனால வந்து ஒரு 30% தாண்டாவே சீட் கன்வர்ஷன் இருக்கும், அதாவது தனி தொகுதியில. பட் அது வந்து ஓவராலா தமிழ்நாடு பூரா 30% போய் அவர் தொட்டாருனா தான் சீட் கன்வர்ஷன் வரணுங்கிற அவசியம் கிடையாது. சோ அவர் வந்து இப்ப நம்ம வந்து இந்த எலெக்ஷனுக்கு நிறைய சீட் கன்வர்ஷன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறீங்க அப்பாஸ் சார்? நீங்க மாறுபடுறீங்களா? சிட்டில மட்டுமே பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து இந்த தேர்தல்ல முடிச்சிருங்க நந்தகுமார் சார், தென் மிஸ்டர் நாகராஜ். இப்ப சிட்டில மட்டுமே, இப்ப நம்ம சென்னை சிட்டில 16 தொகுதி இருக்குன்னாக்கா பல்வேறு ரிப்போர்ட் வர்றதுல எல்லாம் அவங்க சொல்றது வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு 35 to 36% வந்து சிட்டில சென்னையில எடுப்பாரு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வரும்போது சிட்டில வந்து அவங்களுக்கு சொல்றது வந்து ஒரு 5 to 6 சீட்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. பட் எல்லாமே இது எல்லாமே ஒரு யூகம் தான். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பல தடவை சொன்ன மாதிரி, ஆல் தீஸ் எக்ஸிட் போல்ஸ் ஹஸ் டு பி டேக்கன் வித் a pinch of salt. ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.